அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடி இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்முடைய சகோதரர்கள் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதியம் என்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார் மக்களுக்கெல்லாம் அவதிகளை போக்கி ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அல்வானாக. அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் பயன்களை வழங்கி அல்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக. நாளை மறுமையிலே தாஹா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மோமின்களை, உலகத்தில் நாம் ஜனிக்கிறோம், இறைவன் நாடிய குறிப்பிட்ட காலங்கள் வாழ்கிறோம், அவன் அழைப்பு வந்துவிட்டால் நாம் சென்று விடுகிறோம். இதுதான் துன்யா. இந்த துன்யாவில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியது மட்டுமல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரைமுறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு சுருங்கமாக சொன்னார்கள், மனிதா, உலகத்தில் வாழுகிறாய், வாழ்ந்து மரணிக்குகிற பொழுது நீ மரணித்த பின்பு 3 உன்னை தொடர்ந்து வரும். அதில் 2 திரும்பி வந்துவிடும், ஒன்றுதான் உன்னோடு சேர்ந்து வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதன் மரணித்து விட்டால் 3 வரக்கூடிய எதுவென்று சொன்னால், 1 சொந்த பந்தங்கள், 2 நம்முடைய பொருளாதாரங்கள், 3 நாம் செய்த அமல்கள். இந்த 3இல் பொருளாதாரமும் நம்முடைய சொந்த பந்தங்களும் திரும்பி விடுவார்கள். நம்மோடு கடைசி வரைக்கும் வரக்கூடியது நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது என்ன நன்மைகள் செய்தோமோ, எந்த நலமான காரியங்கள் செய்தோமோ, இது மட்டும்தான் நம்மை பின்தொடர்ந்து வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்தி இல்லாதவனுக்கும் கூட புத்தியை ஊட்டுகின்ற அளவிற்கு சுருக்கமான முறையில் நறுக்கின்ற வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் ஏதோ நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்று அவன் இறைவனை மறந்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, நாளை மறுமை என்பதுதான் அழியாத உலகம். எனவே அழியாத உலகத்தில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அழிகின்ற உலகத்தை விவசாய பூமியாக, நன்மையை சேகரிக்கக்கூடிய பூமியாக நீ பயன்படுத்திக்கொள். இங்கே நீ எப்படி வாழ்கிறாயோ அதுபோன்றுதான் நாளை மறுமையில் உனக்கு பிரதிபலங்கள் கிடைக்கும். இந்த உலகத்தில் இறைவனை மறந்து தாண்டோடுத்தனமாக வாழ்ந்தாய் என்று சொன்னால், நாளை மறுமை என்பது உனக்கு ரிஸ்கானதாகவும் கஷ்டமானதாகவும் ஆகிவிடும். இந்த உலகத்தில் நீ இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்தாய் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நீந்தான்
வெற்றியாளன், ஜெயசீலன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான மோமீன்களே, ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மன்னர், இறைநேச செல்வரும் கூட, அவர் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறார். வருகிற பொழுது புஹ்லுல் தானா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவற்றவர் என்று சொல்லக்கூடிய மஜ்னூன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கபிர்ஸ்தானில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்கிறார், ஏன்பா உனக்கு அறிவே இல்லையா? செத்து போய் அடக்கக்கூடிய இடத்திற்கு இங்கே தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டார். அந்த புஹ்லுல் தானா சொன்னார், எங்கு சுற்றினாலும் இங்கு தான் வர வேண்டும், இதுதான் நம்முடைய இடம் என்று சொன்னார். அப்பொழுது ஹாரூன் ரஷீத் சொன்னார், எதுவாக இருக்கட்டும், இங்கே நீ இருக்கிறாய், நீ வெளியே செல் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறார். இப்போ அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொல்கிறாங்க, உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்குது, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஒன்று. அந்த புகழ் தான் நான் சொன்னார் அரசரை பார்த்து, நான் பைத்தியம் இல்லை, நீ தான் பைத்தியக்காரன், நான் அறிவாளி தான் அப்படின்னாரு. சொன்ன உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய சிப்பாய்கள்லாம் அவரை அடிப்பதற்கு எத்திக்கிறார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்க, அமைதியாக இருங்கப்பா, அவர் வார்த்தையில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிப்பா சொல்கிற அப்படின்னாரு. அப்போ சொன்னார், உங்களுடைய மாளிகை அதோ இருக்கிறதை பாருங்கள், அந்த மாளிகை உங்களுக்கு சொந்தமா என்று கேட்டார். ஆமாம் என்று ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னார்கள், உனக்கு சொந்தம் என்று சொன்னால் உனக்கு முன்னால் யார் இருந்தார் என்று கேட்டார். எனக்கு முன்னால் என் தந்தை இருந்தார். உங்கள் தந்தைக்கு முன்னால் யார் இருந்தார்? என் தாத்தன் இருந்தான். அப்படி என்று சொன்னால் உன் தாத்தனுக்கும் சொந்தமில்லை, உன் தந்தைக்கும் சொந்தமில்லை, உனக்கும் குறிப்பிட்ட காலம்தான் சொந்தம், அதற்கு பேர் வேறொரு ஆள் வரப்போகிறார் என்கிற பொழுது உன்னுடைய மாளிகை என்பது உனக்கு சொந்தம் அல்ல, வருவோர்கள் போவோர்கள் தங்கக்கூடிய ஒரு பயணிகள் நிழலாடக்கூடிய ஒரு இடமே தவிர உனக்கென்று எதுவும் சொந்தம் இல்லை. எனவே நீந்தான் பைத்தியக்காரன், நான் அறிவாளிதான் என்று சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடத்தில் புஹ்லுல் தானா சொன்னார் என்று சொன்னால், அருமையான மோமின்களே, பைத்தியக்காரர் மாறி இருக்கிறார். ஆனால் கருத்துக்கள் உண்மையில் இறைவனுடைய சொல்லை அவர் சொல்லுகிறார். உலகத்தின் அரசனை நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன்னை போன்று எத்தனை அரசன்கள் வந்து வந்து போய்விட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது உன்னுடைய பதவியோ உன்னுடைய மாடா மாளிகையோ எதுவும் உனக்கு நிரந்தரம் அல்ல. உனக்கு நிரந்தரம் என்பது இந்த கபரும் நாளை மறுமை வாழ்க்கை தான் என்று சொல்லி அவர் பாடம் கொடுத்தார் என்பதை நமக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யா முஹம்மத் இஷ் மாஷேத்த, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் ஆசைப்படுகிறீர்களோ அப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபைன்னக்க மையத்தூன், ஒரு நாள் நீங்கள் மௌத்தா போவது நிச்சயமாகிவிட்டது. அதே நேரத்தில் உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் நேசிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நேசித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நேசித்தாலும், மனைவியை நேசித்தாலும், மாடா மாளிகையை நேசித்தாலும், பதவிகள் பவிசுகள் நேசித்தாலும் எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போய்விடும். எனவே நீங்கள் எதை நேசிக்க வேண்டுமானாலும் நேசித்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் உங்களை விட்டு பிரிந்து விடும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் வாழுகிற பொழுது வாழுங்கள், ஆனால் நாளை மறுமை ஒன்று இருக்கிறது, அதிலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்று சொல்லி சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, இந்த உபதேசம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு செய்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் படைக்கப்படாவிட்டால் உலகம் ஏது, சொர்க்கம் ஏது, நரகம் ஏது? அவர்களுக்கு கொடுத்த பாடம் அவர்களுக்கு அல்ல, அந்த பாடம் இந்த உம்மத்திற்கு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வாழுகிற காலத்தில் முடிந்த வரைக்கும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த துன்யாவில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாளை மறுமை என்பது நமக்கு சிறப்பாகவும் சீரானதாகவும் இருக்கும். நாம் தாண்டோடித்தனமாக இந்த உலகத்தில் இறைவனை மறந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வேண்டால் சனப்போல நமக்கு இன்பமாக தெரியலாம், ஆனால் மறுமையில் எல்லாம் பெரும் துன்பமாக மாறிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ சகோதரர் நம்மோடு வாழ்ந்தவர்கள் மரணித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மரணத்தை கேள்விப்பட்டவுடன் நமக்கு ஒரு அச்சம் வருகிறது. நம்மோடு இருந்தவன் இன்றைக்கு சென்று விட்டான், நாம் எப்பொழுது போக நினைக்கிறோம். அந்த மையத்தை கபருக்குள் வைத்து அடக்கிய பிறகு அந்த சிந்தனை
சிந்தனையும் சேர்த்து நாம் அடக்கி விடுகிறோம் என்று சொன்னால் இதுதான் துரதிர்ஷ்டமான சிந்தனை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நம்மோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் சென்று கொண்டே இருக்கிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு எந்த நேரத்தில் காலங்கள் முடியும் என்று தெரியாது. அந்த காலத்தை நாம் நினைத்து இறைவனுக்கு பயந்து வாழுகிற பொழுதுதான் அந்த வாழ்க்கை சீராகவும் சிறந்ததாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நல்வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.